சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத் விருப்பமனு தாக்கல் செய்திருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் செலினாவிடம் தகவல்களை கேட்கலாம். செலினா, ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத் தற்போது விருப்பமனு தாக்கல் செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை பதிவு பண்ணுங்க. தேர்தல் நெருங்க இருக்கக்கூடிய நிலையில் திமுக விருப்பமனு தாக்கல் என்பது அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கடந்த 20ஆம் தேதி முதலாக விருப்பமனு தாக்கல் என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இதற்கான அந்த பணிகள் என்பது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வந்தது. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஓபிஎஸ் திமுகவில் இணைந்திருந்தார். இந்த நிலையில் ஓபிஎஸ் ஆதரவு தெரிவித்து ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத் தற்பொழுது இந்த விருப்பமனு தாக்கல் செய்து வரக்கூடிய நிலை காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். அவருக்கும் அவரது தந்தைக்குமாக விருப்பமனு என்பது தற்போது தாக்கல் செய்து வருகிறார். குறிப்பாக ஓ பன்னீர்செல்வம் மதுரையில் இருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு ஆதரவு தெரிவித்து ஆதரவாளர்களுடன் இந்த விருப்பமனு தாக்கல் செய்யக்கூடிய நிகழ்வு என்பது தற்பொழுது நடைபெற்று இருக்கிறது. இன்றுடன் நிறைவு பெற இருக்கக்கூடிய நிலையில் இன்று பல்வேறு அமைச்சர்கள் அதே போல சட்டமன்ற உறுப்பினர்கள் என அனைவரும் விருப்பமனு தாக்கல் செய்வதற்காக வர இருப்பதாக கூறப்படுகிறது. அதே போல முதலமைச்சரும் இன்று விருப்பமனு தாக்கல் செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த முறை சட்டமன்ற தேர்தல் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது முதலமைச்சர் விருப்பமனு தாக்கல் செய்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் இன்றும் விருப்பமனு தாக்கல் செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விறுவிறுப்பாக இந்த விருப்பமனு தாக்கல் என்பது நடைபெற்று வருகிறது. கடந்த 10 நாட்களாக நடைபெற்று வந்த விருப்பமனு தாக்கலில் 10,000க்கும் மேற்பட்டவர்கள் விருப்பமனு பெறப்பட்டு 7,000க்கும் மேற்பட்ட விருப்பமனுக்கள் திரும்பி தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் தற்பொழுது ரவீந்திரநாத் இந்த விருப்பமனு தாக்கல் செய்து வரக்கூடிய நிரலை காட்சிகளை காட்டி வருகிறோம். போடி தொகுதிக்கு விருப்பமனு என்பது தாக்கல் செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. கடந்த முறை சட்டமன்ற உறுப்பினராக போடி தொகுதியில் நின்று வெற்றி பெற்றிருந்தார் ஓபிஎஸ். இந்த முறையும் அதே தொகுதி வேண்டும் என்ற அடிப்படையில் விருப்பமனு தாக்கல் செய்திருக்கிறார். மேலும் அவரது மகன் ரவீந்திரநாத்தும் அந்த தொகுதியை போட்டியிட வேண்டும் என்பதற்காக விருப்பமனுவை தாக்கல் செய்திருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக பல்வேறு அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கடந்த முறை அடிப்படையில் விருப்பமனு தாக்கல் செய்திருக்கிறார். அதே போல முதலமைச்சரும் கூட தங்கள் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று முதலமைச்சருக்கு ஆதரவு தெரிவித்து பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களும் அவர்களது தொகுதியில் முதலமைச்சர் போட்டியிட வேண்டும் என்று விருப்பமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதே போல தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவருக்கு ஆதரவு தெரிவித்து அவர் சட்டமன்ற உறுப்பினராக தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்பதற்காகவும் விருப்பமனு தாக்கல் என்பதும் செய்யப்பட்டிருக்கிறது. அவருக்கு ஆதரவு தெரிவித்து பல்வேறு மகளிர் அணியின் சார்பாக விருப்பமனு தாக்கல் செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இன்றுடன் நிறைவு பெற இருக்கக்கூடிய நிலையில் காலை முதலே அண்ணா அறிவாலயத்தில் விறுவிறுப்பாக இந்த விருப்பமனு தாக்கல் நடைபெற்றிருக்கிறது. மாலை 5 மணிக்கு விருப்பமனு தாக்கல் நிறைவு பெற இருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா. நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இன்றைய தினம் அண்ணா அறிவாலயத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கழக தலைவர் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் வருங்கால நிரந்தர முதலமைச்சராக இருக்கக்கூடிய நம்மளுடைய தளபதி அவர்களுக்காக நம்மளுடைய ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்களுடைய சார்பாக தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 3 சட்டமன்ற தொகுதியில் செல்லும் நம்மளுடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் சார்பாக 3 சட்டமன்ற தொகுதி மொத்தமாக அவர் சார்பாக 6 சட்டமன்ற தொகுதியில் அவருக்கு போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியிலும் நான் என்னுடைய சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் 6 சட்டமன்ற தொகுதியிலும் நான் போடிநாயக்கனூர் மற்றும் ஆண்டுபட்டி சட்டமன்ற தொகுதியிலும் இன்னைக்கு விருப்ப மனுகளை நம்மளுடைய பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் நம்மளுடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுடைய ஆசையோடும் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் கழக தலைவர் தளபதி அவர்களுடைய பேர ஆசையோடும் இன்னைக்கு விருப்ப மனு அளித்திருக்கிறார். மாண்புமிகு தளபதி அவர்கள் இணைப்பு விழா திருமங்கலத்தில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மிக சிறப்பான ஒரு மாநாடு போல அந்த நிகழ்ச்சி நடைபெறும் என்பது போடி நாயக்கனூர் சட்டமன்றம் எனக்கு போடி நாயக்கனூர் ஆண்டிப்பட்டி
தனது பெயரிலும் தந்தை ஓ பன்னீர்செல்வத்தின் பெயரிலும் விருப்பமனு தாக்கல் செய்த பின் ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத் செய்தியாளர்கள் சந்திப்பை பார்த்தோம். இதுகுறித்து பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.